ஓகே, இந்த ஃபவுண்டர் வந்து மிஸ்டர் சிவபிரகாஷ் ஃப்ரம் ஷாலாம் ஸ்ரீமுடா. உதாரணம் யாருன்னா வந்து டேவிஸ் மோட்டர் ஸ்போர்ட், அவங்க தான் வந்து உதாரணமாக இருந்தாங்க. அது வந்து அண்ணன் டீமில் இருக்காங்க. அந்த டீமில் ஸோ அவர் வந்து இந்த மோட்டர் ஸ்போர்ட் டீம் வந்து திறக்கிறேன்னு ஐடியா கொடுத்தப்போ ஓகே செய்யுங்க அப்படின்னு சொன்னேன். ஓகே ஆரம்பிச்சுட்டு நான் 2வது வருஷம் இந்த மோட்டர் ஸ்போர்ட் டீமில் பூந்தேன். ஆனால் அவங்க நான் மெம்பர்ஸாக பார்க்கல, ஒரு ஃபேமிலியில் ஒரு ஆளாக பார்க்குறேன். அண்ணன் தம்பியாக எனக்கு இருக்கும். டீமில் வந்து 20 மெம்பர்ஸ் இருக்கும். 20 மெம்பர்ஸ் எனக்கு 20 காடி இருக்கு. இந்த டீம் தான் வந்து 2 வருஷத்தில் நல்லபடியாக போய்கிட்டு இருக்கு. இன்னும் மெம்பர்ஸ் சேரணும்னு ஆசைப்பட்றேன். இன்னும் நல்லபடியாக இங்கே நிறையா ஈவெண்ட், நிறையா ஃபங்க்ஷன் எல்லாம் கிடைக்கணும்னு ஆசைப்பட்றேன். எங்கள் டீமில் இருக்க காடி எல்லாமே மலேசியா காரும் இருக்குது, லக்ஸுரி கார்ஸும் இருக்குது, இம்போர்ட் கார்ஸும் இருக்குது. ஒரு வருஷம் சரியான கஷ்டப்பட்டோம். அப்படியே ரோல் பண்ணுறது தெரியாமல் அப்படியே ரோல் பண்ணி அப்பா பிஸ்னஸ் செய்கிறாங்க. ஸோ அது மூலியமாக ஏதாச்சும் உதவி செய்ய முடிஞ்சால் கூட செய்வோம். நிறையா ஓட்டோ ஷோ, கான்வாய் நிறையா போயிட்டோம். இதுக்கு மேலே கிடைக்கணும்னு ஆசைப்பட்றோம். இது வந்து இப்படியே ஸ்டாப் ஆகாது. ஒன்றும் நாங்கள் மெம்பர்ஸ் வந்து நிறையா சேர்ப்போம். இது இதோட நிற்காது. இந்த கூட்டம் இன்னும் பெருசாகவும் இன்னும் தொடர்ந்து போவோம். எல்லாம் யாரும் எந்த தப்பான வழிக்கு போகக்கூடாது. எல்லாம் வந்து கரெக்டாக இருக்கணும். நிறைய பேர் பார்த்தீங்க எல்லாம் தண்ணி போட்டுக்கிட்டு இது பண்ணிக்கிட்டு சண்டைக்கு போய்கிட்டு இப்படி இருக்காங்க. கெட்ட வழியில் போகிறாங்க. அதாவது ட்ரக்ஸ், ஸ்மோக்கிங், ட்ரிங்க்ஸ், இல்லீகல் ரேசிங் கூட. ஸோ அதெல்லாம் இல்லாமல் இருக்கணும் தான் அந்த மோட்டர்ஸோட ஹாபியை வந்து தொடர்ந்து ஒரு ஆட்டோ ஷோ, காடிக்கு இன்ட்ரெஸ்ட் கொடுக்கணும். அதாவது க்ரியேட்டிவிட்டி உண்டாக்கணும். ஒரு காடி மாடிஃபிகேஷன் என்ன அந்த க்ரியேட்டிவிட்டி வரும். ஸோ அப்போ அந்த பையனோட அந்த இன்ட்ரெஸ்ட்டு மைண்ட் செட்டில் எங்கே போவோம்னா அந்த காடி எப்படி மாடிஃபை பண்ணணும், நம்மளுக்குன்னு ஒரு ஃபார்மேனு, நம்மளுக்குன்னு ஒரு இது இருக்கணும்னு சொல்லி தான் அந்த மோட்டர் ஸ்போர்ட்ஸ் செஞ்சோம். அதேமாதிரி மற்றவங்களுக்கு அந்த பிஸ்னஸ் கொடுக்குறோம். அதை என்ன மாதிரி டியூன் பண்ணால் அந்த இன்ஜின் என்ன ஸ்பீடாக வேலை செய்யும். அதே வந்து நாங்கள் அது வந்து ரேசிங் நடத்த இன்ஜின் செய்யலை நாங்கள். ஸோ வந்து ஒரு கிரியேட்டிவிட்டி எங்ககிட்ட இருக்கிற காடியை வச்சு தான் நாங்கள் அதை அப்கிரேட் பண்ணி அதை ஒன்றா செஞ்சுக்கிட்டு இருக்கோம். இல்லீகல்ஸோட சில பேர் ஆக்சிடென்ட் பண்ணி எவ்வளோ கேஸ் பார்த்துருப்பீங்க. ஆக்சிடென்ட் பண்ணி இறந்தவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஆக்சுவலி திஸ் இஸ் ஃபார் நத்திங். ஓகே, F1 இருக்குது. உங்கள் மோட்டர் ஸ்போர்ட் அங்கே போய் காசு கட்டி அங்கே ஒரு ரேஸ் ஒன்றுமா ஓகே லீகலாக ட்ராக்கில் ஓடுங்க. நாங்கள் இப்போ தான் வளர்ந்து வந்துக்கிட்டு இருக்கோம். எங்களால் முடிஞ்சதை செஞ்சுக்கிட்டு இருக்கோம். ஒரு அனாதாசம் செய்யணும், முதியோர் இல்லத்துக்கு செய்யணும், அந்த மாதிரி எங்களுக்கு பிளான்ஸ் இருக்குது. டீம் மெம்பர்ஸ் எல்லாம் இப்போ வந்து சப்போர்ட் பண்ணுறாங்க. நாங்கள் ஒன்று எதிர்பார்க்குறோம், நிறையா பேர் சப்போர்ட் பண்ணால் நாங்கள் இன்னும் தவிர்த்து இன்னும் நிறையா செய்வோம். நான் வந்து நிறையா மாற்றிக்கிட்டேன். கெட்டது அப்படியே செஞ்சேன். ரேஸ் ஓடிக்கிட்டே அநியாயம் பண்ணிக்கிட்டு இருந்தேன். இப்போ இந்தமாரி டீம் திறந்து நல்லது செய்கிறேன். அப்பா அம்மா பேச்சு கேட்குறேன். அதேமாரி என் கூட இருந்த நண்பர்கள் இருக்காங்க. அவங்க வந்து எந்த ஒரு கெட்ட வழிக்கு போகக்கூடாது. நான் என்னத்தை உணர்ந்தனோ அது அவங்க உணர்ந்தனோ சொல்லி நான் வந்து சொல்லிக்கிட்டு இருக்கேன். அதேமாரி இப்போ அன்பே சிவம் வந்து கிளைங்கள் இருக்குது. அவங்களுக்கு வந்து நாங்கள் நிறையா சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஒன்று நிறைய ஆசிரமம் வந்து அனாதையாக கிடக்குது. அந்த அனாதை ஆசிரமத்துக்கு எங்களால் இப்போதைக்கு முடியாட்டியும் ஒன்று நாளாக நாங்கள் அந்த எல்லா ஆசிரமத்தையும் நல்லா உதவி செய்வோம், நல்லது செய்வோம்னு ஆசைப்பட்றோம். அதேமாதிரி படிக்கிற பிள்ளைங்களுக்கு எந்த ஒரு வசதி இல்லாமல் இருக்குது. அந்த வசதிகளும் நான் செஞ்சு கொடுக்கணும்னு ஆசைப்பட்றோம். எனக்கு அப்பா இல்லை, அப்பா சப்போர்ட் இருந்தால் கண்டிப்பாக வந்து அப்பா நிறைய சப்போர்ட் பண்ணியிருப்பாரு. இந்த மோட்டர் ஸ்போர்ட் தந்ததுக்கு அப்பாவுக்கு பிடிக்கல. என்னாச்சும் தப்பான காரியத்துக்கோ என்னென்ன ராத்திரி ஊர் சுற்றணும், ஒரு கெட்ட ஒரு வழிக்கு போயிடுவேன்னு அவர் நினச்சிக்கிட்டு இருந்தாங்க. அப்புறம் நாளாக அவங்களுக்கே தெரிஞ்சிச்சு பையன் நல்லது தான் செய்கிறான், நல்ல வேலைக்கு தான் போயிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லி அவங்க எனக்கு சப்போர்ட் பண்ணாங்க. எங்கள் வீட்டில் இருக்கவங்க எல்லாரும் நல்லா ஒரு சப்போர்ட் பண்ணி நல்லா தான் வச்சுருக்காங்க. அப்பா சப்போர்ட் பண்ணல. சேர்ற கூட்டாளி அதெல்லாம் சரியில்லை அப்படின்னு சொன்னார். ஆனால் எல்லா பழக்க வழக்கத்தெல்லாம் பார்த்துட்டு அப்புறம் ஓகே ஒத்துக்கிட்டாங்க. நம்ம மொத்த ஸ்போர்ட்டில் எல்லா ஃபேமிலி சப்போர்ட் பண்ணுறாங்க. இப்படி செய், எந்த ஒரு பிரச்சனையும் போகாத, கெட்ட வழிக்கு போகாத, நல்ல வழிக்கு போ. பேரண்ட்ஸ் வந்து சப்போர்ட் பண்ணுறாங்க. இந்த ஒரு டீம் எடுத்தாலே கண்டிப்பாக போட்டி வரும். போட்டி இல்லாமல் யாருமே முன்னேற முடியாது. காம்படிட்டர்ஸ் நிறைய பேர் இருக்காங்க. ஏன்னா நம்ம அந்த காடி ஒன்று செஞ்சோமா அவங்க அது இன்னும் செய்யணும், இன்னும் கொஞ்சம் பெருசாக இருக்கும். மோட்டோஷன் பார்த்தோம்னா நம்ம காம்படிஷன் ஸோ அங்கே நம்ம காம்படிட்டர்ஸ் இருப்பாங்க. ஏன்னா ஜட்ஜ் பண்ணுவோம்னா இது அவங்க காடி பெருசாக இருக்கா, அவங்க காடி பெருசாக இருக்கான்னு அந்த காம்படிட்டர்ஸ் இருப்பாங்க. நாங்கள் செஞ்சுட்டோன்னே அதுக்குன்னு எங்கள் மேலே கல்லுட்டு அடிக்கிறது, சண்டை எடுக்கிறது, முறைக்கிறது இதெல்லாம் வேணாம். அண்ணன் தம்பி போல பார்த்துட்டு போவோம். ஏன் அடிச்சுக்கிட்டு அங்கே முறைச்சிக்கிட்டு இது பண்ணிக்கிட்டு இருக்கோம். நம்ம நல்லா இருந்துட்டு போவோம். பீச் இஸ் த பெஸ்ட், அதுதான் ப்ரிஃபர் பண்ணுவாங்க. நம்ம அவங்களோட பெஸ்ட்டாக போவோம் அப்படின்னு எதிர்பார்த்தா எல்லாருமே காம்படிட்டராக இருப்போம். போட்டி இருக்கணும். போட்டி இருந்தால் தான் வளர முடியும். அவங்க சிஸ்டம் செஞ்சாங்கன்னா நாங்கள் சிஸ்டம் செய்வோம். டிஷர்ட் செஞ்சாங்கன்னா நாங்கள் டிஷர்ட் செய்வோம். அந்தமாரி தான் எல்லாம் டிஸ்கஸ் பண்ணிப்போம், எந்த ஒரு பிரச்சனை இல்லாமல். நிறைய ஆக்டிவிட்டி இருக்குது. பந்து விளாடுறது, ஜிம்முக்கு போகிறது இருக்குது. நிறைய நல்ல விஷயங்கள் இருக்குது. பிஸ்னஸ் ஒரு இது பண்ணுவோம். ஏன் நம்ம இதை விட்டு கொடுத்துக்கிட்டு அடிச்சுக்கிட்டு இருக்கணும். உங்களுக்கு நம்பிக்கையான கூட்டாளி, ஒத்துமையாக வேலை செய்கிற ஒரு 5 பேர் இருந்தாலே போதும். நாட்டில் சில சமுதாயக்கிற விஷயம் குறையும். அதான் சொல்கிறேன், இந்த மோட்டர் ஸ்போர்ட் கிளப் போகிறது ஒரு நல்ல விஷயம். வாங்க
நம்ம எல்லாரும் கோட்டோட சன்னு